நல்ல பாம்பு தாளாட்ட அம்மா கூவை வந்து உனக்கு கொலவை போட கோலக்கார மாரியம்மா புள்ள நரி உனக்கு தாளாட்ட பாம்பிருந்து தாளாட்ட பாம்பு தாளாட்ட மாரிக்கு பட்டரெல்லாம் கொலவை போட தாயவேம்பு வந்து உனக்கு பிறந்திடுமா விஜயநகர் பட்டணத்தில் வேம்பு வந்து பிறந்த போது விளையாட பெண் பிறந்தார் வேம்புலையும் சக்தி கொலைவிருப்பார் விளையாட்ட யார் அறிவார் வேப்பிலைய கையிலெடுப்பார் சக்தி மாரியம்மா அவ வேண்டிய மக்களுக்கு வரம் கொடுப்பார் தாய கப்பரையும் பிறந்திடுமா கண்ண நல்லோர் மாறிக்கிட்டார் கண்ணாரோட உலகில அவ கப்பரையும் பிறந்த போது கண்ணன் தங்கை தான் பிறந்தார் அவ கப்பரையில் கொலைவிருப்பார் காரியத்தை யார் அறிவார் கப்பரைய மாறி கையிலெடுப்பார் தாயமும் கூடாது அவ கண்ட மக்களுக்கு வரம் கொடுப்பார் அம்மா கையிலெடுப்பார் தாய சூலம் வந்து பிறந்திடுமா சுந்தரனார் மேடையில சூலம் வந்து உனக்கு பிறந்த போது சூழ்ச்சி செய்ய பெண் பிறந்தார் சூலத்திலும் கொலுவிருப்பார் சோதனைய யார் அறிவார் அவ சூலத்தையும் கையிலெடுப்பார் மாரியம்மா அவ சொல்லி வரத்தை கொடுப்பாளா பாட தொட்ட கதை குறைகள் பாட தொண்டு கணபதி அருள் புரிவார் சொன்ன கதை குறைகள் பாட ஆவி சொர்க்கேச வரம் தருவார் எடுத்த சீல கதைகள் பாட நாங்கள் கதைகள் பாட இசை மகள அருள் புரிவார் அம்மா இசை மகள அருள் புரிவார் அது நாகலோக பட்டணத்தில் நாகராஜன் நாகக்கண்ணி சாமி அவர்கள் இரு பேர்களுக்கு 8 நல்ல கலசத்தில காலியாக அவதரித்த வேளையில அந்த நாகக்கண்ணை வெண்கொடி செல்லம் மகம் பிறந்தாலே சிறப்புடனை செய்தல்ல அவன வாரி மகா தானடி பிள்ளைக்கு வாய் நிறைய முத்தமிட்டு
அவர்களை அரண்மனைக்கு கொண்டு வந்து நாமனுடைய குழந்தைகளுக்கு தாய் அமிர்தம் நாமல் கொடுக்கணுமேயானால் தாய் அமிர்தம் கொடுப்பதற்கு நம்ம ஒரு மானிட பெண்ணா இருந்தா கொடுக்கலாம். நம்ம இருப்பதோ ஒரு நாகத்தின் வடிவம். நாக வடிவமா இருக்கக்கூடிய எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு தாய் அமிர்தம் கொடுக்க முடியும்? முடியாது. அப்படியானால் குழந்தைகளுக்கு சுத்தமான கொம்பு தேன் வேணும். சுத்தமான தேன் வேணும். சுத்தமான கொம்பு தேன் வேணும்னா எங்கேயா போனோம்? 7 சத்தா சமுத்திரம் கழிச்சு 7 மலை கடந்து அதுக்கப்புறம் போய் எடுத்தாதான் அங்கதான் சுத்தமான மலை தேன் கிடைக்கும். ஆமா ஆமா கொம்பு தேன். ஆமா சரி. அப்போ 10 கடலையும் கடந்து பார் கடலையும் தாண்டி காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து. ஆமையா என்ன உன் வீட்டுக்காரிய பேசுத? ஹலோ உங்க பத்தாங்கடல் பார்க்கடலையும் கடந்து நாகராஜனும் அந்த நாகக்கன்னியுமாக காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து நாமல் குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்க வேணும் என்று சொல்லி கொம்பு தேனை கொண்டு வந்து சரி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாவினால் அமிர்தம் விட்டால் நஞ்சு வந்து சேரும் என்று வாளால் தேனை ஊட்டி பிள்ளையை வரிசையாகவே வளர்த்து வருகிறார் அல்லவா? ஊட்டி மெல்ல வளர்த்து வாரா உடம்பெல்லாம் நெய் உருக தேச்சி வளர்த்து வாரா தேகமெல்லாம் நெய் உருக பொழுது ஒரு வண்ணமும் அவள் சீரோடும் சிறப்போடும் செல்வமாக வளர்த்து ஊட்டி வளர்த்தா உடம்பெல்லாம் நெய் உருக தேய்ச்சி வளர்த்தா திரேகமெல்லாம் நெய் உருக 4 ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார்கள். அப்படி செல்வமாகவே வளர்த்து வரும் போது அண்ணாச்சி ஒரு இலையை கொடுங்க, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம். அப்போ நான் நீர் ஓலை எடுத்து வச்சுக்க. அப்ப நாகராஜனும் நாகக்கண்ணியும் சிறப்பாகவே செல்ல பிள்ளைகளை வளர்த்து வருகிறார்கள். சரி வளர்த்து வரும்போது பிள்ளைகளை தரையிலே விட்டால் தண்டை கால் நோகும் என்று பாதங்கள் நோகும் என்று சரி அழகா நடைபெறத்தி வருகின்றாள். அங்கே 4 ஒரு மேனியும் ஒரு வண்ணமும் தாராட்டி ரோராட்டி பாரு அமுது ஊட்டி விட்டோமா தண்டை கால் நோகும் விட்டோமா நீ விட்டா ஒரு செட் ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. நீ விடிய கிளம்புற ஈவார வாங்கிட்டு போயிருவ. சரி வருமா? இவர் ஒரு குவாட்டர் போட்டு நிப்பாரு. இவருக்கு மூக்கு மேல கோவம் இப்படி நிப்பாரு. கால விட மாட்டாரு. நாகராஜனும் நாகக்கன்னியுமாக அந்த நாகலோக பட்டணத்திலே வந்து 8 குழந்தைகளையும் வைத்து சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகின்றார்.